அண்மை செய்தி. வேட்டி சேலை வழங்கும் திட்டம் தொடர்பான எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து அமைச்சர் காந்தி பதிலடி கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் வேட்டி சேலை வழங்குவதில் தாமதம் இருப்பதாகவும் அந்த நூற்பாலைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த நூல் தரமில்லாத நூல்கள் வழங்கப்படுவதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அதற்கு அமைச்சர் காந்தி பதில் கொடுத்திருக்கின்றார். வேட்டி சேலை வழங்கக்கூடிய திட்டம் சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அந்த விஷயத்திற்கு பதிலளிக்கையாக இது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பண்டிகையின் போது சேலை வழங்கக்கூடிய நோக்கத்துடன் மாநிலத்தில் உள்ள நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களை சேர்ந்த கைத்தறி, அதே போல பெடல் தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய சீரிய நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொங்கல் 2025 திட்டத்திற்கு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து கொள்முதல் முகமை நிறுவனங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்ட வேட்டி பண்டல்களிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் தர பரிசோதனையின் போது பாலிகாட் பாவு நூலில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட பாலிஸ்டர் சதவீதம் அதிகமாக உள்ளதென கண்டறியப்பட்ட சுமார் 13 லட்சம் வேட்டிகளை கொண்ட பண்டல்கள் நிராகரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட கொள்முதல் முகமை நிறுவனங்களிலேயே இருப்பதாக வைக்கப்பட்டுள்ளது. மேற்படி நிராகரிக்கப்பட்ட 13 லட்சம் வேட்டிகளுக்கு பதிலாக சம்பந்தப்பட்ட நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து இதுவரை நிர்ணயிக்கப்பட்ட தர அளவீடுகளுடன் கூடிய சுமார் 9 லட்சம் வேட்டிகள் திரும்ப பெறப்பட்டுள்ளது எனவும் எஞ்சிய 4 லட்சம் வேட்டிகளும் திரும்ப பெறப்பட்டு வருகிறது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இதில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசு சார்பில் தரமான நூல் கொண்டுதான் இந்த கைத்தறி ஆடைகள் தயாரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் கடந்த 4.5 ஆண்டுகளில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையுடன் எந்த குறையை சுட்டிக்காட்ட முடியாத வகையில் அனைத்து மக்களின் ஆதரவுகளையும் பெற்றிருக்கிறது எனவும் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இதனை விமர்சனம் செய்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.